நானும் லவ் பண்ணியிருக்கேன். லவ் பண்ணும்போது நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணும்போது கசக்கும். பிறந்த வீட்லயும் திட்டுவாங்க, புகுந்த வீட்லயும் திட்டுவாங்க. எப்படி இருந்தாலுமே பொண்ணா பிறந்தா திட்டு வாங்கிதான் ஆகணும். உங்க பசங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்க ஒருவேளை லவ் பண்ணா ஏத்துப்பீங்களா? அது ஏற்றுக்க மாட்டேன். ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ண வைக்கும்போது நானும் எப்படி ஏற்றுக்க முடியும்? லவ் மேரேஜ் பெஸ்டா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா? இப்பயா இப்பயும் சொல்லலாம், அப்பயும் சொல்லலாம். இப்போ வந்து லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். லவ் மேரேஜ் ஏன்? ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, நிறைய ப்ராப்ளம் வருது, டைவர்ஸ் ஆகுறாங்க. அதெல்லாம் மேரேஜ் பண்ண பிறகு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன சார்? அதான் ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்கல்ல, ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். சரி, ஓகே. அந்த காலத்துல சொல்லுங்க. அந்த காலத்தில் அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆமாம், அந்த காலத்தில் வந்து அப்பா அம்மாலாம் கூட வந்து எல்லாம் கூட்டு ஃபேமிலியாக இருந்தோம். அதனால் அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம எல்லாம் பண்ணோம். நான் ரெண்டுமே வேணான்னு சொல்வேன். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2 மேரேஜுமே ரொம்ப பிரச்சனை தான். லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. அரேஞ்ச் மேரேஜ் தான் மேடம் பெஸ்ட்டு இருக்கிறதுலே. லவ் மேரேஜ் பெஸ்ட் மேம். எனக்கு தெரிஞ்சு அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்? ஏன்னா லவ் பண்ணவே கூடாது. லவ் பண்ணால் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம நல்லா உண்மையாக லவ் பண்ணுவோம், அவங்க ஃபேக்காக லவ் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலுமே ப்ராப்ளம் வரதா போகுது. பட் அரேஞ்ச் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், புரிஞ்சுப்போம், நிறைய பேச டைம் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் லவ் மேரேஜ் பெஸ்ட்டு சொல்லுவேன். அரேஞ்ச் மேரேஜ்ல அந்த மாதிரி இருக்காதா? இல்லை, யார் ரொம்ப தெரிஞ்சவங்கள லவ் பண்ணியே ரொம்ப பிரச்சனை நடக்குது. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்கள போய் மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கு வேண்டாம். லவ் மேரேஜ் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ்லேயும் பெஸ்ட்டு இருக்குது, அரேஞ்ச் மேரேஜ்லேயும் பெஸ்ட்டு இருக்குது. இப்போ லவ் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். அதில் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும். அதில் வந்து சில பிரச்சனைகள் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க ஆல்ரெடி பழகிருப்பாங்க. இவங்கள பற்றி அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்கள பற்றி இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து வர்றதுக்கு ஒரு புரிதல் இருக்கும் 2 பேருக்கும். அதனால் வந்துட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்லை மேடம், இப்போ அரேஞ்ச் மேரேஜ் தான் மேடம். நான் இருக்கேன், என் தம்பி இருக்கான், அப்பா இருக்கா, சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க. இவங்க எங்கள் அப்பா அம்மா பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்க நான் யார் அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணும்போது எந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் குடும்பத்துக்குள்ளே எல்லாருக்குள்ளே அண்ணன் தம்பி சமாதானம் ஆகிடுவீங்க. திடீர்னு தெரியாத பொண்ணு ஒரு 6 மாதம் லவ் பண்ணுவோம். 6 மாதம் மொத்தம் என் கூட வந்துருப்பா. 6 மாதம் போது அப்போ 6 மாதம் பண்ணும்போது எனக்கு பிடிக்கும். அப்புறம் அவங்க பண்ணது நான் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. நிறைய பிரிவு நான் லவ் மேரேஜ் தான் மேடம் வருது. புரிதல் ரொம்ப கம்மி. லவ் பண்ணும்போது எல்லாருக்குமே நானும் லவ் பண்ணியிருக்கேன். லவ் பண்ணும்போது நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணும்போது கசக்கும். லவ் மேரேஜ் தான் ஒற்றுமையாக இருப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க உடனே. லவ் மேரேஜ்னால் கொஞ்ச நாள் கழிச்சு கூட டைவர்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பிரச்சனைலாம் போகும். அரேஞ்ச் மேரேஜ்னால் வந்து ஒருத்தர் ஒரு புரிதல் இருக்காது. அந்த ஒரு அதாவது தேவையில்லாமல் வந்து ஒரு மனசு கஷ்டம் பிரச்சனை வரும். லவ் மேரேஜ் வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு ஆளுக்கு பிஃபோர் மேரேஜ் முன்னாடியே வந்து ஒரு 3-4 வருஷம் ஒருத்தர் வந்து தெரிஞ்சு பேசி பழகிறாங்க. ஆனால் ஒருத்தர் தான் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் வந்து அம்மா பாசம் அதிகம், அதனால் வந்து அம்மா சொல்கிறது தான் அம்மா சொல்கிறதே வச்சு நான் கல்யாணம். உங்களுக்கு பிறந்த வீடு பெஸ்ட்டா, புகுந்த வீடு பெஸ்ட்டா? என்னை பொறுத்தவரையும் புகுந்த வீடு தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். புகுந்த வீடு தான் ஓகே. 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கேயுமே ஒரு சர்டைன் பீரியடில் வந்து நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன வேலைக்கு போகல, என்ன இது பண்ணுற, என்ன வளர்ந்துட்ட, இவ்வளோ பெருசாகிட்ட, எந்த வேலையும் செய்ய மாட்டேற. பிறந்த வீட்லேயும் திட்டுவாங்க, புகுந்த வீட்லேயும் திட்டுவாங்க. எப்படி இருந்தாலுமே பொண்ணாக பிறந்தா திட்டு வாங்கிதான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே எப்படி நம்ம சைலண்ட்டாக போகிறோம். இங்கே நம்ம ஆர்கியூ பண்ணுவோம் பயங்கரமாக அம்மா கிட்ட. அங்கே பண்ண முடியாது. ஏன்னா தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுமோ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதனால நம்ம ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அங்கே மேபி சைலண்ட்டாக இருப்போம். இங்கே கத்துற மாதிரி அங்கே கத்த மாட்டோம். எனக்கு 2 வீடுமே பெஸ்ட் இல்லை, எங்களோட உழைப்பு. ஏன்? நாங்கள் அப்படி தான் வாழ்க்கையில் வந்திருக்கோம். அப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்களா? அதாக இருக்கும். 2 வீடுமே பெஸ்ட் இல்லை, அதை பற்றி இல்லை. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்போம் எல்லாரும். ஆனால் எப்படி சொல்கிறது, அவங்களும் என்ன இது பண்ணிக்க மாட்டாங்க, இவங்களும் இது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ ஹஸ்பண்ட் கூட இருக்கும் போது எப்படி இருக்குது? என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்தாலும் அது மாமியார் சைடு போயிடுச்சு, புகுந்த வீடாக போயிடுச்சு. எப்படி சொல்கிறது, என் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படியே கஷ்டமாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வாழ்க்கையில். அதனால் பிறந்த வீட்லேயும் ஒரு கஷ்டம் தான், புகுந்த வீட்லேயும் அப்படியே தான். எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நாங்கள் பொறுமையாக இருந்து லவ் பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த லவ்வுக்காக வாழறோம், இன்னைக்கு வரைக்கும் வாழறோம். அதான் புகுந்த வீடு பெஸ்ட்டு, பிறந்த வீடும் பெஸ்ட்டு. பிறந்த வீடு அப்படின்னா எப்போவுமே அம்மா வீட்டுக்கு வரலாம்.
இப்போ புகுந்த வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாமியார் நல்லா பார்த்துப்பாங்க, ஒவ்வொரு மாமியார் பார்த்துக்க மாட்டான்னு தெரியாது. இப்போ நம்ம அது இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, புகுந்த வீட்டுக்கு போனச்சு ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஒய்ஃபுடைய சர்க்கிள் மட்டும்தான் வந்து ப்ளஸ் அவங்க வந்து பெருசாக எடுத்துப்பாங்க. இப்போ இந்த ஹஸ்பண்ட் சைடில் வந்து பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க, ஹஸ்பண்டை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க ஒய்ஃபில் ஃபுல் சப்போர்ட். பிறந்த விதம் ஃபுல் சப்போர்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாகவே நம்மளை வந்து பிரித்து அங்கே எடுத்து விடுவாங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டு விடுவாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இப்போ வந்து லவ் மேரேஜ் பண்ணாலுமே மாமியார் மருமகள் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இன்னுமே நான் அது சர்க்கிள்குள்ளே போகல, ஸோ அதனால் எனக்கு தெரியாது. மேபி இருந்தால் நல்லாயிருக்கும். அம்மா பார்க்குற மாதிரியே அவங்களே பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். மேபி நான் போயிட்டு பிறகு வேணால் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரில, போயிட்டு பிறகு வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டிவோர்ஸ் வந்து நிறைய ஆகுது. லவ் மேரேஜாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும். அது ஏன் அந்த மாதிரி நடக்குது? அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இல்லை, அதுக்கு இப்போ டைவர்ஸ் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புரிதல் தான் மெயின். இப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாவே அதுக்கு வந்து புரிதல், அட்ஜஸ்ட்மெண்ட், விட்டு கொடுத்தல் இருந்தாவே டைவர்ஸ் ஆகிறதுக்கு மிக மிக ரொம்ப குறைவு. ஈகோ இருக்கக்கூடாது, கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும். 2 பேருக்குள்ள ஒரு இது இருந்தாவே மேக்ஸிமம் பிரச்சனை வராது, டைவர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. லவ் மேரேஜ்லேயே வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அவனால் குடும்பம் பண்ண முடியலன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. அவனால் வந்து ஃபேமிலி ரன் பண்ணவே முடியாது. லவ் மேரேஜ் அட்லீஸ்ட் வந்து அதாவது வந்து இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறான்னா அரேஞ்ச் மேரேஜ் 1 வருஷம் தள்ளுறது பெரிய விஷயமா இருக்கும். இருக்கிற பசங்களே அப்படி தான் இருக்காங்க, ஆணும் பெண்ணுமே அப்படி தான் இருக்காங்க. அது வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜுன்றது கிடையாது. இப்போ இருக்க பசங்களுக்கே அந்த மென்டலியே அப்படி இருக்காங்க. அரேஞ்ச் மேரேஜில் என்ன ப்ளஸ்? அரேஞ்ச் மேரேஜில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் அப்பா அம்மா தம்பிங்க எல்லாம் கலந்து பேசி எல்லாம் ஒரு மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும், அது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லாம் நம்ம சேர்ந்து கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதால அதில் வந்துட்டு அதுலேயும் சில பிரச்சனைகள் வரும். அதை நம்ம கொண்டுகிட்டு சண்டைகள் வந்தாலும் அதை நம்ம சமாதானப்படுத்தி சேர்த்து அது போகிறது தான் ஒரு இதாக இருக்கும். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு டிஃப்ரெண்ட் சொல்லுங்களேன். அந்த காலத்தில் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். எப்படி சொல்கிறதுனா, பொண்ணு பையனும் தான் லவ் பண்ணுவாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் பொண்ணை லவ் பண்ணிக்கிறாங்க, பையனும் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணுறது நான் தப்புன்னு சொல்ல, லவ் இஸ் லவ், அது ஓகே தான். பட் இது எப்படி இவ்வளோ இல்லை, நான் என்னோட சர்க்கிள்லேயே பார்த்துருக்கேன். இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, திடீர்னு போய் கேட்டால் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. அது எப்படின்னே எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, பிரேக்கப் ஆனாலும் கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படி இல்லை, உடனே நெக்ஸ்ட்டு ஏதோ புக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிடுறாங்க. எனக்கு அது எப்படின்னு புரியல. பட் லவ்னு இருந்தால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பிரச்சனை வரதான் செய்யும். நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். பட் எப்படி சடனாக அப்படி சேஞ்ச் ஆகி போக முடியுமா எனக்கு தெரியல. ஒரு லவ்க்காக நம்ம எப்படியுமே சண்டை போட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க நம்மளுக்கு வேணும், அவங்க வேணுன்றதுக்காக நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும். அப்போ வந்து ரொம்ப எங்கள் அம்மாலாம் சொல்லும் போதெல்லாம் என்னை இப்படிலாம் வச்சுருந்தாங்க, அப்போல்லாம் நாங்கள் உங்களெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்கோம் அப்படின்னு என் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் என் அம்மாவுமே என்னை ஃப்ரீயாக விட மாட்டாங்க. இப்போயுமே எனக்கு 27 வயசு ஆகுது, என் அம்மா கூட தான் இருந்திருக்காங்க. தனியாக விடுறதா வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் அப்படியே ஒரு சர்க்கிள்குள்ளேயே வளர்ந்துட்டேன்னா, ஸோ எனக்கு அப்போ இருந்ததே பெட்டர் தோணுது இப்போ இருக்கிறத விட. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால் எனக்கு அது பெட்டர். ஆமாம், பெட்டர். திடீர்னு லவ் பண்ணுறாங்க, திடீர்னு பிரேக்கப்புன்றாங்க. எதுக்கு பிரேக்கப்புன்றாங்கன்னு கூட தெரில. கேட்டால் அவன் என்னோட இன்ஸ்டா பாஸ்வேர்ட் கேட்டான், அதனால நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்றான். உங்கள் பசங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்க ஒருவேளை லவ் பண்ணால் ஏற்றுப்பீங்களா? 100% ஏற்றுக்கணும். ஏற்றுப்பீங்க? 100%. அது ஏற்றுக்க மாட்டேன். ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ண வைக்கும்போது நானும் எப்படி ஏற்றுக்க முடியும்? அது அந்த காலம் சார். அப்போ என்ன சொன்னால் மாறிடுச்சுல்ல. அப்போ நம்ம சொல்லும்போது பொண்ணுங்கள் மட்டும் விட மாட்டோம், பசங்களும் விட்டுரும். லவ் பண்ணால் ஆல்ரெடி ஓகேனா எப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட அது வந்து கரெக்டாக இருக்குதான்னு தோணலை. லவ் பண்ணுறது கொஞ்சம் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கணும். அவங்க வந்து சொல்லி நம்ம ஓகே பண்ணி பண்ணுற மாதிரி தான் ஓகே. நான் எப்படி அப்படி தான் என் பசங்க இருப்பாங்க, எங்கள் அப்பா எப்படி அப்படி தான் நான் இருக்கேன். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணேன், எங்கள் பொண்ணு அரேஞ்ச் பண்ணி தான் பண்ணுவாங்க. லவ் மேரேஜ் பண்ணவங்க நம்மளே முடிவு பண்ண முடியாதுல்ல. அப்போ நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க லவ் மேரேஜ் பண்ண? மேடம், பசங்க இந்த மாதிரி இருக்காது மேடம். வளர்ப்பு தான் மேடம் முதல்ல முக்கியம். நம்ம பசங்களை எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் பசங்க வளரும். நம்ம பாட்டு பசங்க ஸ்கூலில் வச்சோமோ போனோமோ அந்த மாதிரி கூட டெய்லி என்ன பண்ணுறாங்க, யார் கூட பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க, தாத்தா வீட்டுக்கு போ, பாட்டி வீட்டுக்கு போ, அண்ணன் வீட்டுக்கு போ, அப்படி கண்டிச்சா நமக்கு தகுந்த மாதிரி இருப்போம். அந்த மாதிரி நம்ம கண்டுக்காம விட்டு நம்ம பாட்டு பிஸ்னஸ் வேலைன்னு போயிட்டே இருந்தோம்னா பசங்க எப்படி போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது.